الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாள நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபவு தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளினால் புண்ணியங்கள் புத்து குலுங்கக்கூடிய சிறப்பான 4 மாதத்திலே துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஈதுல் அல்ஹா தியாக திருநாள் தொழுகையை தொழுதன் பின்னால் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் எல்லாருடைய முன்னுக்கால ஒரு சஹான் வந்து கொண்டிருக்குது. வலிமையாக நான் சொல்லக்கூடியதான், அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற தர்மத்தில் எந்த குறைவும் இல்லாமல் அள்ளி கொடுங்க. அல்லாஹ் ஒரு நாளும் ஒரு குறைக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மஸ்ஜிதுடைய நல்ல பணிக்காக, தவாவுடைய பணிக்காக, சிறந்த நல்ல பணிகளுக்காக சேர்க்கப்படுகின்ற அந்த சதக்கால பங்குதாரர்களாகுங்க. முடியுமான வரைக்கும் அந்த சஹானில் உங்களால் முடிந்த தொகை அல்லாஹ்வுக்காக போடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வாண்ட ஒரு துவாவோட சகோதரர்களே, கண்ணியமான இந்த மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய உயர்ந்த உச்சகட்ட தியாகங்கள் உலக அளவில் பேசப்படக்கூடிய இந்த நாளில் முழு துனியாலே முழு உலகத்திலேயுமே இன்றைய நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களோட குடும்பத்தையும் போற்றக்கூடிய, புகழக்கூடிய, கண்ணியப்படுத்தக்கூடிய நாள். அல்லாஹு தாலா உலகம் அழியும் காலம் வரைக்கும் அந்த இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். அவர்கள் இருக்கிற முன்மாதிரிகள் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல லா ஹவுலா குவத்தா பில்லா, அது சொல்ல 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 முடியாத அளவுக்கு அற்புதமான நிறைய முன்மாதிரிகள் நிறைந்த ஒரு வரலாறு தான் இப்ராஹிம் நபியுடைய வரலாறுன்றதை ஒவ்வொரு பெருநாள் திடலையும் நாங்கள் அறிஞ்சு வச்சுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான செய்தியை மட்டும் சுருக்கமாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்துருவோம். என்னென்றால், இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரி நிறைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லணும். அது 2 தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வைத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாஈலு ரப்பனா தக்கப்பல் மின்னா. பாருங்கள், உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து மடிந்திருக்கிறாங்கன்னு சொல்லி இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியே, இந்த 2 பேரும் பாப்பாவும் மகனும் கௌபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்து முடித்து பில்டினை தூக்கிட்டாங்க, வேலை வெட்டியை முடிச்சுட்டாங்க. அதுக்கு பின்னால் அந்த 2 பேரும் இறைவனிடத்தில் கேட்ட துஆவை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள், ரப்பனா தக்கப்பல் மின்னா. அவ்வளோதான். வைத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில், இப்ராஹிம் இஸ்மாயில் 2 பேரும் கௌபத்துல்லாவை கட்டி புனர் நிர்மாண வேலையை முடிச்சுட்டாங்க. ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் இந்த பணியை எங்களுக்கிட்ட இருந்து நீ ஒப்புக்கொள்வாயாக. இவ்வளோதான் அவங்க கேட்டது. இது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஒரு வார்த்தையாக அல்லாஹ் சொல்கிறார். ஏண்டா, யா அல்லாஹ் இந்த பணியை எங்களிடமிருந்து நீ ஒப்புக்கொள்வாயாக. இது உச்சகட்டம் என்ன தெரியுமா? நாங்கள் 2 பேரும் பெரிய ஒரு வேலையை செஞ்சிட்டோம். ரப்பே, ஓண்ட திருப்தி இல்லாமல், ஓண்ட அருள் இல்லாமல் எங்களால் செய்யலை, செஞ்சு முடிச்சிட்டோம். நீ எங்களை ஒப்புக்கொண்டால் போதுமானது. உலகம் எங்களை போற்றட்டும், தூற்றட்டும், ஏசட்டும், வேண்டியது பிரச்சனை இல்லை. நீ எங்களை திருப்தி கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் நபியில் பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி என்ன? இந்த சஹனில் போட்டு ஒரு 100 ரூபா, இந்த சஹனில் போட்டு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற அருள்லேருந்து நீங்கள் போட்டுறதுக்கு தான். இதுக்கு பின்னுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறது ஒன்று என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இதை நீ பல மடங்குகளாக எனக்கு நீ ஆக்கித்தா. உதாரணத்தை நான் சொல்கிறேன், கண்முன்னு கண்டத்தை சொல்கிறேன்.
நீங்க போட்டது 100 ரூபா தான். அல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, அல்லாஹ் தன் வலது கரத்தால் அதை எடுக்கிறான், குதிரை குட்டி போன்று வளர்க்கிறான், உஹது மலை அளவுக்கு பெருக்கிறான். புகாரில வர செய்தி. நான் கொடுக்கிறதே ரப்புட வலது கையில விழுது, ரப்பு தன் வலது கையால் எடுக்கிறான். இந்த உணர்வு இருந்தால் சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பாருங்க. இப்ராஹிம் நபி கேட்ட அதான், யா அல்லாஹ் இந்த வேலையை முடிச்சிட்டேன், நீ எங்கள்கிட்ட ஒப்புக்கொள்வாயாக என்று துவா கேட்டாங்க. இது எங்களுக்கு சொல்ற முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு நிறைய தந்திருக்கிறார். தந்திருக்கிறது எல்லாத்திலையுமே இஹ்லாஸ், உலகத்தையுமே இருக்கணும். அதைத்தான் இப்ராஹிம் நபி கேட்டார். பின்னுக்கு வரவங்க, இப்ராஹிம் இஸ்மாயில் என்ன பெரிய தியாகம் தெரியுமா, அலைஹிஸ்ஸலாத்து என்ன பெரிய தியாகம் தெரியுமா, எப்படி செஞ்சாங்க தெரியுமா? நாங்க பேசத்தான் போறோம், நீ பேசாம இருக்கிறீங்க. நீ என்ன திருத்திக் கொள்ள தேவையே இல்லை, நீ என்ன திருத்திக் கொள்ள வேண்டும். இதுல நாங்க நினைக்கணும், குர்பானி அறுக்க போறோம். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? ஹஜ்ஜி பெருநாள் தினத்தை அல்லாஹ் பேசி கொண்டு வந்து, லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா, நீங்க அறுக்கிற ஆடு மாடு ஒட்டகம் அல்லாஹ்க்கு இறைச்சின் தேவையில்லை, ரத்தமும் தேவையில்லை. இறைச்சி இத்தனை கிலோ, இத்தனை ராத்தல் வானம், இவ்வளோ ரத்தம் வானம். வலாக்கி என்னாலும் தப்பான், உங்கள்கிட்ட எதிர்பார்க்க இஹ்லாஸே தக்குவாவை மட்டும்தான். அல்லாவுக்காக அறுத்தேன். நான் கத்தி குடிச்சு கொடுக்கணும், நான் போயிட்டு தான் அறுக்கணும், எல்லாரும் பக்கத்து நிற்கணும் என்னன்னா இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் 15 வருஷமா செஞ்ச குர்பானிகளை பொட்டை குடிச்சு வச்சு கொண்டிருக்கிறேன், வீடியோ பண்ணி வச்சு கொண்டிருக்கிறேன். ஷேக் இது நான் 77 கொடுத்த மாடு, இது 79 கொடுத்தது, இது 85, இது 90, 97, 2000, 2008 ஒவ்வொரு வருஷமா நான் பண்ணி வச்சுக்கேன். இது உனக்கு இன்னும் பேர் பொட்டோ குடிக்க வச்சு, இன்னும் கொஞ்சம் பேர் இப்ப போனதோடு அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ராஹிம் நபியோட தியாகங்களை உணரணும். பெரிய பாடங்கள் கௌபத்துல்லா கட்டி முடிச்ச சின்ன விஷயமா இன்னைக்கு மில்லியன், பல மில்லியன் மக்கள் தேடுறாங்க. 5-10 மில்லியன் இல்ல, மில்லியன்கள் தேடுது. அவ்வளவு மில்லியன் மக்கள் சேர்றதுக்கு பின்னுக்கு 2 பேரு கட்டி முடிச்ச கௌபத்துல்லா எவ்வளவு பெரிய விஷயம். பெருமை வராட்டல்ல. யா அல்லாஹ் செஞ்சிட்டேன், ஒப்புக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நான் செஞ்சு முடிச்சேன், நீ ஒப்புக்கொள். வலது கையால் கொடுத்தா இடது கை அறியாத வண்ணம். அப்ப என்ன இப்படி கொடுக்குறதா, இப்படி கொடுக்குறதா? இல்ல, செஞ்சிடணும். தெரியவே படாது. இங்க மாட்டை அறுக்க போறோம், ஒட்டகம் இல்லை, அறுத்தாச்சா, அடுத்த செகண்ட் அப்படியே போட்டாச்சு. FB-ல இன்று எமது வீட்டில் அறுக்கப்பட்ட மாடு. சிலர் யானை குட்டியா என்று கேட்டார்கள். அவ்வளவு பெருசா அறுத்துட்டாராம், பெரியோரு மாட்டை அறுத்து போட்டுட்டாரு. சிலர் மக்கள் இது யானையா என்று விசாரித்தார்கள். தெரியும் அவ்வளவு பெரிய மாட்டை நான் கொடுத்தேன். இந்த கிபிரு பெருமை. அல்லாஹ் ஒன்ன உயர்த்தி இருக்கிற ஒரு மாடு கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறால், உனக்கு கீழே ஒரு 350 பார்சல் நீ போட்டு கொடுக்குற அளவு, ஓண்ட கையால வாங்குற அளவுக்கு அல்லாஹ் சிலரை வச்சிருக்கிறால் உன்னெல்லாம் உயர்த்திக்கிறான். இவ்வளோ பேருக்குள்ள ஜக்காத் கொடுக்குற அளவுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? விரல் விட்டு கூடிய அங்க இருப்பாங்க. அல்லாஹ்வோட தௌஃபீக்னு நினைங்க. உங்களோட முதலிட்ட எத்தனையோ பேரு லொஸ்டாய் வைத்தாங்க, கோடி முதலிட்டவங்க. சில லட்சங்கள் போட்ட நீங்க கோடி பத்தியா போயிட்டீங்க, ஒன்றுமே போடாத நீங்க கோடி பத்தியா போயிட்டீங்க. அல்லாஹ்வோட தௌஃபீக்னு நினைங்க. இஹ்லாஸ் இருந்தால் மட்டும் உயர்வோம். இஹ்லாஸ் அற்று போனால் தூக்கி வீசுறது அல்லாஹ்வோட மரபு. உறவுகளே, இப்ராஹிம் நபியில பெற வேண்டிய மிகப்பெரிய பாடம் அதுன்றதோட மனசில் ஆழமா பதிய வைங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கை திருநாட்டில் கவர்மெண்டால் போடப்பட்ட சட்டத்தை உங்களுக்கு தெரியும். சட்டத்தை மீறக்கூடாது. 2 நாள் எங்களுக்கு குர்பான் கொடுக்கலாம். எங்களுக்கு 2 நாள் கிடைக்குது மாஷா அல்லாஹ். நான் நினைக்கிறேன் சனிக்கிழமை அறுக்கேலாத நாள்னு நினைக்கிறேன். அநேகமாக மிச்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏண்டா அதில் நாங்கள் பிரச்சனை ஏற்படுத்திக்க தேவையில்லை. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் போனதோடு அறுக்கிறது நபிகளுக்கு மிக நெருக்கமானது. போனதோட குர்பானை கொடுத்துருங்க, மிக நெருக்கமானது. இதை நாங்கள் அறுத்து ரோட்டில் ரத்தம் வடி எடுத்துகிட்டு போகிறது, அங்கிட்டு மாட்டு குடல்களை வீசுறது, காகம் அதை கொண்டு வைத்து கிணத்துகளில் போட்டுறது, அங்கிங்க போட்டது, இப்படியான கெட்ட வேலை இல்லாத அளவில் பண்பாடாக நடந்து கொள்வோம், பக்குவமாக நடந்து கொள்வோம், இஹ்லாஸோடு நடந்து கொள்வோம். அதாவது அரசாங்கத்துக்கு எந்த விதமான வகையிலையும் துரோகங்கள் இழைக்காத வகையில், எங்களுக்கு நாங்கள் போலீஸுக்கு முன்பு போய் கை கட்டி கால் கட்டி நிற்கிற நிலைமையில், ஜெயிலுக்கு போகிற நிலைமையில், இந்த நிலைமைகள் இல்லாமல் உரிய முறையில் பேணிக்கொள்வோம். நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் அமைதியாக, மென்மையாக, நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ்றதுக்குள்ள சூழலெல்லாம் எங்களுக்கு தந்திக்கிறான். அந்த சூழலை நாங்கள் மேம்படுத்திக்கொள்வோம், அதை நாங்கள் சிறப்பாக ஆக்கிக்கொள்வோம் என்று உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு ஒரு செய்தி வளமையாக சொல்கிறேன். குடும்ப உறவுகளை பேணிக்கங்க, அல்லாஹ்வுக்காக குடும்ப உறவுகளை பேணிக்கங்க. அல்லாஹ்வால் போடப்பட்ட உறவு மறக்காதங்க. அது நானும் நீங்களும் சாய்ஸ் பண்ண உறவு அல்ல, ரத்த உறவு, அல்லாஹ்வால் போடப்பட்ட உறவு. அந்த உறவை பேணிக்கங்க. போன நோம்புக்கு இடையில, நோம்பு முடிஞ்சு ரமலான், ஷவ்வால், துல்காத், துல்ஹிஜ்ஜா, இந்த 3 மாசத்துக்குள்ள ஹயாத்து மவுத் இல்லைன்னு போனவங்க பலர் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க. மவுத்துக்கு கூட வரவானாம், எனக்கு ஒரு தண்ணி கூட ஊத்தாதேன்னு சொல்கிற அளவுக்கு போனால் கேட்குறாங்க.
நீதியை பேணுங்க, நேர்மையை பேணுங்க. புள்ள குட்டிகள் விஷயத்தில் நேர்மை நீதியை பேணிக்குங்க. சொத்து பகிர்வு விஷயத்தில் நீதியை பேணிக்குங்க. நிரந்தர நரகத்துக்குள்ள செயல் மறக்காதங்க. எல்லாரோட விஷயத்தையும் கண்ணியமாக நடந்துக்குங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிய என்னையும் கேட்டு உங்களை கபூல் செய்து கொள்ளட்டும். என்னோட மட்டும் நீங்கள் முசாஃபா செய்யாமல் எல்லாரோடையும் சலாம் கொடுத்து கை கொடுத்து முசாஃபா பண்ணி இன்ஷா அல்லாஹ் போங்க. போனதோட குர்பானி வேலையை செய்யுங்க. அல்லாஹு தஆலா மலர்ந்திருக்கு இந்த நாள் போல் இனி வருகின்ற எல்லா நாட்களையும் ஆக்கி எங்களை அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கால் சூழ்ந்து கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.